இங்க பாரு, நீ என்கிட்ட வந்தா மட்டுமே எல்லாருக்குமே லாபம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஏய், உன் அக்கா வாழ்க்கை என்ன அவளும் பயப்படாத. நீ வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நான் அவளை கழட்டி விட்டுருவேன் சொல்லவே இல்லையே. பாவம், நம்மளை விட்டு அவளுக்கு வேற யார் இருக்கா? ஏய், நான் சொல்றது கேள. இப்போ கோமதி, தர்ஷினி பாப்பா நான் இருக்கோம்ல. நீ என் கூட வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ நானும் சேர்ந்து ஒரு குட்டி பையனை பெத்துக்கலாம். பேரு தர்ஷன் வச்சுக்கலாம். அப்புறம் யோசிச்சு பாரு, நீ நானு தர்ஷனு, அப்புறம் கோமதி, தர்ஷினி பாப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். என்னமா சொல்ற ரஞ்சிதா? ரஞ்சிதா, என்னமா சொல்ற? ரஞ்சிதா, 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 நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் இல்ல. இவரு ஆக்சுவலா நான் ரொம்ப வயலண்டான ஆளு. சட்டுன்னு கோவம் பட்டுன்னு அடிச்சிருவேன். இப்போ நான் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஆனா நான் அப்படி செய்யலையே. ஏன்? பிகாஸ் ஐ லவ் யூ. ரஞ்சிதா, 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 ஒரு நிமிஷம். இவரு என் பிரச்சனை என்னன்னா, உன்கிட்ட என்னால வயலண்டா நடந்துக்க முடியல. உன் விஷயத்துல என்கிட்ட இருக்கிற ஒரே வீக்னஸ் அது மட்டும்தான். அழாதீங்கம்மா. உங்க பையன் தான் அவர் மனசுல இருக்கிறத தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்லிட்டார்ல. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்ப என் தங்கச்சியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறீங்க? இவ இப்படிதான் பேசுவான்னு எனக்கு தெரியும். ஆனா இவ சுய புத்தியோட பேசல. நீங்க கேள்வி கேட்டா இததான் சொல்லணும்னு உங்க தங்கச்சி தான் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கா. இதை நான் ஏத்துக்க மாட்டேன். அக்கா, இதான் என் விருப்பம்னு அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் நீ புடிவாதம் பிடிக்கிறது சரியில்லக்கா. அம்மா, நீ இதே பிடிவாதத்தோடு தான் வித்யா கல்யாணத்தையும் நடத்தி வச்ச. கடைசியில அவ வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல. அண்ணன் விஷயத்திலயும் அதே தப்ப செய்யாதீங்கம்மா. பெத்தவங்க யாரும் பிள்ளைங்க கெடணும்னு நினைக்க மாட்டாங்க, நல்லது செய்யணும்னு தான் ஆசைப்படுவாங்க. வித்யாவோட வாழ்க்கையில தப்பு நடந்துருச்சு, அத நான் ஒத்துக்கிறேனே. ஆனா அருண் வாழ்க்கையில அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அண்ணி, வித்யா யாரையுமே விரும்பல. ஆனா அருண் ரஞ்சிதாவை விரும்புறான். இது அவன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல அவனோட முடிவுதான் முக்கியம். அண்ணி, தயவு செஞ்சு ரஞ்சிதாவோட அருணை சேர்த்து வைங்க அண்ணி. அண்ணி, அப்ப நான் என்ன பண்றது? ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு நான் தூக்குல தொங்கிட்டுமா? கல்பனா, நம்ம 3 பேரும் தூக்குல தொங்கிடலாம். அருணையும் அவளையும் சேர்த்து வச்சுட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். என்ன பேசுற இவ? அக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க வழி சொல்லிட்டு இருக்கோம். அத புரிஞ்சுக்காம நீ தான் குட்டைய குழப்பிட்டு இருக்க. நீ தாண்டி புரியாம பேசிட்டு இருக்க. ரஞ்சிதா இங்க வந்துட்டா நாங்களாம் எப்படி சந்தோஷமா இருப்போம்?